Hi friends, welcome to Mini சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, வீட்ல நீங்க காளான் வாங்குனா எப்போதுமே கிரேவி மட்டுமே செய்யாம இந்த மாதிரி சுக்கா வறுவலும் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் சோம்பு, 2-3 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகி இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர் மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கி நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயமே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்க விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்த உடனே நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம். காளான் வதக்கும் போது சேர்த்து மசாலாவையும் நல்லா காளான் கூடவே வதக்கிக்கலாம். அதுக்காக 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா காளான் கூட சேர்த்து மசாலாவையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நாம் காளான் வறுவல் சுக்கா வறுவலாக செய்கிறதுனால இதில் தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போதுமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுருப்போம். அதனால் இதில் தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. காளானை நல்லா மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காளானை எப்போதுமே இந்த மாதிரி வதக்கி வேக வைக்கும்போது இந்த காளானே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு காளான் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு காளானை வேக விடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சபடி காளான் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காளான் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்கலை. ஆனால் காளானே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ காளான் விட்ட இந்த தண்ணியிலே காளானும் நல்லா வெந்து வந்துடும். அதே சமயத்தில் இந்த தண்ணியுமே கொஞ்சம் வற்றி வரணும். அப்போ தான் சுக்கா வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், காளானில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. அதே சமயத்தில் காளானும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்த கரம் மசாலாவை நல்லா காளான் கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. கடைசியாக இதில் வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கொத்தமல்லியையும் நல்லா காளான் கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான காளான் சுக்கா வறுவல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த காளான் சுக்கா வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் சேர்த்து சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.